ஃபர்ஸ்ட் டே இங்கே வரும்போது நான் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு வந்து பயம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதினா இவ்வளோ மார்க்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கா. அவள் எழுதும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் நினச்சி தான் வந்தேன். அப்புறமா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அடிக்கல, ஹாஷாலாம் பேசலை. ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. படிக்கவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன், அப்போது ஓகே வந்துருச்சு மார்க்லாம். பண்ணல எனக்கு மேம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மெயின் டாபிக்ஸ்லாம் போனாங்க. ஹார்ஷா எதுவுமே பேசலை. ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தாங்க, என் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணாங்க எல்லாமே. ஹிந்தி எக்ஸாம் இப்போ நல்லா பண்ணதுக்காக எல்லாமே கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. வரும்போது என்ன மார்க் இருக்குமோன்னு பயந்துட்டே வந்தேன். பட் இருந்தால் ஓகேவா தான் இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஐம் யாழினி. நான் இங்கே ஹிந்தி சபா எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தேன். நான் வந்து இப்போ பரீட்சா எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட்டு வரும்போது ரொம்ப ஹிந்தி கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் எக்ஸாம் எழுதியிருந்தா. அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட எழுதவே எக்ஸாம்ஸ்லாம். அதனால நானும் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். பட் ஆனால் போக போக ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ 96 மார்க்ஸ் 100க்காக எடுத்ததுக்கு என்னை எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. ஹாப்பியாக இருக்குது.